ஊறுகாய், நெய். சென்டர் பிரஷ் ஆட் பண்ணி சொல்லு. கோஸ் பொரியல் அப்படின்னு. நான் சேமியா ஜவ்வரிசியும் போட்டேன், நெய்யில் வறுத்து போட்டேன். இந்த போட்டோ என்ன வச்சு காமெடி வந்து அம்மா ஒரு வழியா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சூப்பரா ரெடி பண்ணிட்டு அமாவாசை சாப்பாடு நம்ம வீட்டுல அட்டகாசமா ரெடி ஆயிருக்கு. இப்ப அப்பாவுக்கு இலையும் வச்சுட்டு இலையில தான் போட போறேன். சாப்பிட வந்தாச்சு அப்பா. சாப்பிட வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் சாமி கும்பிடுறதுக்கு வெயிட் பண்ணாரு அப்பா. சாதம் வந்து டியூட்டியும் கரெக்டா பண்ணிட்டாரு. இலை வாங்கிட்டு வர சொன்னா இலையும் வாங்கிட்டு வந்து. ஆமா, அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாரு. நம்மளும் கரெக்டா அந்த டைமுக்கு செஞ்சுவேன். என்ன மட்டும் சொல்ல மாட்டேன். நான் கரெக்டா இந்த சாப்பாடுலாம் செஞ்சிருக்கேன். அதை பாருங்க, அப்பதான் அவங்களுக்கே தெரியும் என்னென்ன செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு. சாதத்துக்கு அமாவாசைனால இலையில போடுறியாமா சாப்பாடு? இலை ஸ்பெஷல். ஆமாம் ஆமாம், இலையில போடுறேன். அதுவும் அமாவாசைக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். அது போட்டுக்கலாம். இதில் ஆல்ரெடி நெய் போட்டிருக்கோம் சுஷ்மி. ஆனால் அப்பாவுக்கு திரும்ப நெய் வேணுமா வச்சிருக்காரு. சாம்பாருக்கு ரொம்ப சூப்பரான சைடிஷ் உருளைக்கிழங்கு மசாலா. ஓகே, அடுத்து எனக்கு பிடிச்ச கோஸ் பொரியல். எல்லாருக்குமே பொரியல் பிடிக்கும், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கோஸ் பொரியலும் செஞ்சிருக்கேன். நான் கல்யாண சத்தத்தில் வேலை செஞ்சேன். ஆமாம், அதில் தான் இதில் நல்லா இருக்கும். அதில் செய்யறத கரெக்டாக சொல்லிட்டாண்டி அப்பா. இந்த கோஸ் பொரியல் வந்து எப்பவுமே வந்து ஃபங்க்ஷன் டைம்ல இருப்பாங்க. நாங்கள் ஈவெண்ட் கல்யாண சத்தத்தில் வைக்கிற மாதிரி வைக்கிறேன். அது கேட்டோம். என்ன கல்யாண சத்தத்தில் இன்னைக்கு அமாவாசைக்கு ஸ்பெஷலாக செஞ்சிருக்கோம். இவருக்காக வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி அனுப்பணும்டி. முருங்கைக்கீரை பொரியல். இங்கே பாரு, அப்பளம் வச்சிருக்கேன் அப்பாவுக்கு. கேட்ரிங் பிஸ்னஸ் எடுத்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். வடை ஆர்டர் கொடுக்குறவங்க, கல்யாண ஆர்டர் கொடுக்குறவங்க கொடுக்கலாம். பாயாசம் பாரு, சூப்பராக வந்துருக்கு பாரு பாயாசம். பால் பாயாசம் அப்படியே ஜவ்வரிசிலாம் போட்டிருக்கியோ? ஆமாம், ஜவ்வரிசி சேமியாவை நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். கூட வந்து பாதாம் போட்டிருக்கேன். உடச்சி தூளாக பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோ, சாப்பிட சொல்ல அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவருக்கு பாயாசமும் ரெடி பண்ணியாச்சு. இந்த இவ்வளோ பண்ணியாச்சு. அப்பாவுக்கு கொஞ்சம் ஊறுகாவும் வச்சிடலாம். ஊறுகாய் அப்பா கேட்ட நெய். அவர் நெய் இல்லாமல் நம்ம தாளிக்க சொல்லி நெய் போட்டிருக்கோம். நெய்யை பாருங்க, இதில் வைக்கணும். ரொம்ப அநியாயம் இவர் பண்ணுறது. இலையில வைக்கணுமாமா நெய்? இது எல்லாம் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்பா எல்லாம் வைக்கணும். டேஸ்ட் பாருங்க, டேஸ்ட் பாருங்க. முக்கியமான விஷயத்த சொல்லவே இல்லை சுஷ்மி. இரு நான் சொல்றேன். அம்மா சொல்லுவேன், நான் தான் சொல்றேன். சாம்பார் வந்து அப்பா ரொம்ப திக்கா இருக்குதுன்னாரு. அதுக்கு நம்மளுக்கிட்ட கைவசம் தான் இருக்குது. என்னாலும் சுட தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி ஊத்திலான்னு. அதுக்கு சொல்றாரு, சுட தண்ணி கிட்ட ஊத்திட போறோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு எடுத்து விட்டுறாரு. சாம்பார் யார் வச்சது? நான் தான். அம்மா சமையல் கிளாஸோட எபிசோட் 2ல வந்து சாம்பார் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்ல நான் தான் பண்ணேன். கொஞ்சம் என்னோட கை பக்குவமும் இருக்கிறதுனால சாம்பார் வந்து அது டேஸ்டா தான் வந்திருக்கும். ஆனா நீ என்ன சொன்ன 2.5 ஸ்பூன் உப்பு போடணும். ஏன்னா வந்து நம்ம சாமி கும்பிட்றதுனால வந்து டேஸ்ட் பார்க்க முடியாது. கரெக்டா போடுன்னு நீ 2.5 சொன்ன. நான் 2 தான் போட. சாம்பார் கரெக்டா இருக்குது. உப்பு எப்படி உனக்கு பாரு, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கரெக்டா இருக்கு. அவர் நல்லா சாப்பிட்டு இருக்காரு. அவர் வந்து சும்மா போய் சொல்லுவார் பொண்ணு செஞ்சதுன்னு சொல்லிட்டு. எப்பா இவ்வளவு சாம்பாருக்கு 2.5 ஸ்பூன் போடலாப்பா கரெக்டா இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம செய்யணும்ல, நம்மளுக்கு தெரியாதா? சாம்பார் அப்புறமா சாயந்தரம் ஊருல போட்டாதீங்க. உப்பு நீ அதுல இவரையும் பயந்து நீ பார்த்து சொல்லு. என்ன பத்தி அப்பாவுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் திக்கானா என்ன பண்ணு. இவ்வளவு அப்பாவுக்கு மட்டும் இல்லை, எங்க 3 பேருக்குமே தெரியும். ஷாம் கூட பயப்படுவான் ஏதோ பண்ணிட்டியான்னு. எப்படிமா இருக்கு? கரெக்டா உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சாமி இப்போ இந்த டிபேட் வந்து எப்படி முடிக்கிறது எல்லாம் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எழுந்து நான் மட்டும் தான்ப்பா செஞ்சேன். இந்த சமையல் எல்லாமே சுஷ்மி ஒன்லி சாம்பார் தான் வச்சா. கடவுளே வந்து பார்த்துன்னு இருக்காரு. இறங்கி வந்து மண்டையில இப்போ ஒன்று வச்சுட்டு போவாரு. எல்லாமே கோஸ் கட் பண்ணி கொடுத்தேன். எல்லாமே கட் பண்ணி கொடுத்தது எல்லாமே நான் தான். கற்றுக்கணும்ல, அப்படி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது தான். சரி, நீ செஞ்சுட்டே இருந்தா நான் அங்கே இருந்து பாதி வேலையை முடிச்சுட்டேன். ஆனால் இன்னைக்கு சூப்பரான சமையல், அதுவும் டைமுக்கு செஞ்சு முடித்தோம். 1:30 மணிக்கு சாமி கும்பிடணுமா? ஆமாம், 1:30 மணிக்கு கரெக்டாக பண்ணியாச்சு. எதுக்கு பேசி தானே இருக்க? அப்படி இல்லை, காக்காவே ஒன்றும் வடை எடுத்திருக்காது. இவரு சாப்பிட்றாரு அப்புறம் என்ன? காக்கா வடை இவரு தான் அப்படி சாப்பிட்றாரு பாருங்க. அப்படியே சாம்பாரை பார்த்தோன்னே சாம்பாரே இல்லை, கண்ணு பட்டுரும். நீ எப்படி உன் செல்ல பையன் அப்படியே கொஞ்சம் இது பண்ற அதே மாதிரிதான். ஆமாம். சரி, இப்ப என்ன சாப்பிட்டே இருப்பியா? அவங்களை சாப்பிட கூப்பிடுவியா? பையன் தான் செல்ல பையன். இன்னைக்கு இந்த பாருப்பா, இன்னைக்கு வந்து சாதம், சுட சாதம். அமாவாசை ஸ்பெஷல் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா, முருங்கைக்கீரை பொரியல், கரண்டி எடுத்துடுறேன். கோஸ் பொரியல், வடை, அப்பளம், ஊறுகாய், நெய். சென்டர் பிரஷ் ஆட் பண்ணி சொல்லு. கோஸ் பொரியல் அப்படின்னு. நான் சேமியா ஜவ்வரிசியும் போட்டேன், நெய்யில் வறுத்து போட்டேன். இந்த போட்டோ என்ன வச்சு காமெடி வந்து என்னுடைய பால் பாயாசத்துக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. பாரு, காட்டு க்ளோஸ் அப்ல காட்டு. காமிங்களா?
சூப்பரா இருந்திருக்கு பால் பாயாசம். தண்ணியே ஊத்தாத பால்ல திக்கா போட்டு நெய்யும் முந்திரியும் வறுத்து போட்டு. சரி, இப்ப ரெசிபி கேட்பாங்களே, எப்போ போட போற? போட்டுடலாம். அத்தை பாயாசம் எப்போ வைக்கிறதுன்னு பார்த்துட்டு. யாருக்கு வைக்க போற பாயாசத்தை? அவர் ஐஸ் தண்ணி ஏசி தண்ணி இதெல்லாம் வச்சு ஒரு வகையா இப்போ ஆனால் என்ன ஒரு நான் டக்கு நம்ம இவ்வளோ செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல. ஏன்னா நல்லா தான் வடை சாப்பிட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் இதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏற்றுக்காது. நம்ம தண்ணிலாம் குடிச்சிட்டோம்ல, கொஞ்சம் பாயாசம் வடை இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம். எங்க வீட்ல இன்னைக்கு அமாவாசைக்கு இந்த ஸ்பெஷல் தான் சாப்பாடு. உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு. வாங்க உறவுகளே சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.